முக்கியமாக ஞானபிதா, ஏகாதேசி, பிரதோஷம், சிவராத்திரி இந்த 3 விரதங்கள பத்தி இந்த சீடன் சொல்றாரு இதுல. அத பற்றி தெளிவுபடுத்துறாரு இந்த அத்தியாயத்துல ஞானபிதா. பொதுவாக உலகத்தில் அநேக விரதங்கள் என்பது இருக்கிறது. ஆனால் நம்மளுடைய முக்திக்கு பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு விரதம் மட்டும் இருந்தாலே அது உலகத்துல இப்ப அனுசரிச்சுட்டு வருகிறார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏகாதசி விரதம்னு சொல்றது பாத்தீங்கன்னா, அன்னைக்கு காலையில சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்து, குளிச்சுட்டு, சந்தனம் பூசி, விஷ்ணுனுடைய நாமங்கள ஜபிக்கிறதும், விஷ்ணுனுடைய சேத்திரங்களுக்கு போய் தரிசனம் பண்றதும், அரிசி, உளுந்து இந்த மாரி தினசரி உண்ணக்கூடிய அந்த பொருட்களை நீக்கிவிட்டு, இளநீர், பழம் முதலியவளை புசித்து திருப்தியோடு கூடியவர்களாய், அதே மாதிரி ஏகாதசி மகாத்மியம் என்ற நூல்களையும் படிச்சு, கிரந்தங்களை படிக்கிறது, இந்த மாதிரி பகல் பொழுது முழுவதுமாக அன்னைக்கு போக்கிட்டு அன்னைக்கு இரவு தூங்குகிறார்கள். சிலர் தூங்காமல் அந்த ஏகாதசி விரதங்களை அனுசரிக்கிறார்கள். அதே சமயம் பார்த்தீங்கன்னா பிரதோஷம்னு சொல்லக்கூடிய அந்த நாள்லயும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி சிவனுடைய சேத்திரங்களுக்கு போகிறது, அன்றைய தினம் விபூதி உத்தராட்ச மாலை அணிவிக்கிறது, சிவ நாமங்களை சங்கீர்த்தனம் பண்றது, சிவ சேத்திரங்கள்ல போயிட்டு பகல் சமயம் எந்த ஒரு வித ஆகாரமும் எடுக்காம விரதம் இருந்து திரிசந்தியா காலமாகிய அந்த மாலை நேரத்துல, அந்த பிரதோஷம் சமயத்துல சூரியன் அஸ்தமித்து இரவும் பகலும் அந்த ஒன்று சேர்ந்துக்கிற அந்த சந்தியா கால டைம்ல, அப்போ சிவசேத்திரனுடைய தரிசனம், பூஜை, நெய்வேத்தியம் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு வராங்கோ. அப்புறம் உச்சிஷ்டம், அதாவது நெய்வேத்தியம் செய்துள்ள அந்த பொருட்களை மட்டும் சாப்பிடுகிறார்கள், தூங்குகிறார்கள். அதே மாதிரிதான் சிவராத்திரி என்ற முறையிலையும் அன்றைய தினம் காலையில எழுந்து இப்ப சொன்ன மாதிரிதான் பல வகையான அந்த மாதிரி விபூதி பூசிக்கிறது, குளிக்கிறது, சந்தனம் பூசிக்கிறது, சிவநாமங்களை சங்கீர்த்தனம் பண்றது, இந்த மாதிரி எல்லாமே பண்ணிட்டு அன்று இரவு ஃபுல்லாவே சரி அது சிவனுக்கு அபிஷேகம், பூஜை இந்த மாதிரி பல விதத்துல இருக்கிறாங்க. அப்புறம் அன்றைய பொழுதுல பாத்தீங்கன்னா சிலர் ஒரு சில தினசரி சாப்பிடக்கூடிய அந்த பொருட்களை நீக்கிவிட்டு ஒரு புதிதாக ஏதாவது ஒரு பொருளை அன்றைய நாள் முழுவதும் சாப்பிட்டு இருக்கிறார்கள். அந்த மாதிரிலாம் இருந்தா தனக்குள்ள ஒரு மோட்சம் கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கிறது. ஆனா அன்றைய நாள்ல பாத்தீங்கன்னா சில பேர் அரிசி முதலிய தானியங்களை கூட நீக்கிவிட்டு மற்றும் உள்ள பொருட்களை, அதாவது திருப்தியாக புசித்து, அப்புறம் தினமும் செய்கிற தொழில்களையும் செஞ்சுட்டு அதுலயும் அதை விடுறது கிடையாது. அந்த தொழிலையும் செஞ்சுட்டு அன்னைக்கு பாத்தீங்கன்னா கோதுமை, சோளம், கம்பு, சாமை, கேழ்வரகு, திணை இந்த மாதிரி அதுல செய்த அந்த உணவுகளை புசித்து இந்த மாதிரிலாம் மேலும் நமக்கு மோட்சம் கிடைக்கும்னு அப்படி நம்பிட்டு இருக்காங்க. ஆனா இதே நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிறதால அரிசி சாப்பிடுறோம். ஆனா இதே வட மாநிலங்கள்ல இருந்தா கோதுமை தானே சாப்பிடுவோம். அப்போ கோதுமை சாப்பிடுறவங்களுக்கு முக்தி கிடைச்சிருதா? அப்படி கிடையாது. அன்றைய ஒரு நாள் மட்டும் விரதன்ற நாள்ல மட்டும் அந்த மாதிரி வேறு விதமான அந்த உணவுகளை சாப்பிடுறதால மோட்சம் கிடைக்குமான்னா அதுக்கும் கிடைப்பதற்கான வழி கிடையாதது. ஏன்னா நம்மளுடைய அந்த ஜீவசக்தியான வாய்வு நம்ம விரதம் என்று அனுசரிக்கிற இந்த விதத்துல பாத்தீங்கன்னா, எந்த விதத்துல நம்ம சிவநாம சங்கீர்த்தனமோ, சேத்திரங்களுக்கு போகிறதோ, உபவாசம் இருக்கிறதோ எதுவும் அந்தெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஜீவசக்தியான வாயுன்றது விரயம்தான் ஆகுது. உண்மையில பாத்தீங்கன்னா ஏகாதசி விரதம் என்பது என்னவென்றால், தன்னிடமிருந்து தச இந்திரியங்கள் வழியாக உள்ள வெளியில வியாபித்துக் கொண்டிருக்கிற அந்த சக்தியை தன்னிலேயே அது ஒன்றாக்கி நிறுத்துகிறது தான். அது எதுன்னு பாத்தீங்கன்னா, இப்ப கண்களால் பார்க்கிறதும், செவிகளால் கேட்டு அறிவதும், மூக்கினால் முகந்தறிவதும், நாவினால் ருசித்தறிகிறதும், அதாவது தோளினால் தொட்டு தொக்கு என்று தோளினால் தொட்டு அறிவதும், அது கூடவே சிறிது வாக்கு, பாணி, பாதம், பாயு, உபஸ்தம் இவர்களுடைய மூலமாக நம்மளுடைய அந்த ஜீவ சக்தியான வாயுவானது விரயமாகி கொண்டு தான் இருக்கிறது. இந்த தச இந்திரியங்கள் வழியாக நமக்குள் இருந்த அந்த விரயமாகக்கூடிய அந்த மனோசக்திய
தனக்குள்ளேயே அதுல ஒன்றாக்கி நிறுத்துகிறது தான் இந்த ஏகாதசி விரதம். அப்ப கர்ம இந்திரியங்கள் 5, ஞான இந்திரியங்கள் 5 இப்ப சொன்ன மாதிரி அது அந்த இந்திரியங்கள் மூலமாக நம்மளுடைய ஜீவசக்தியான ஆய்வு விரயமாகுது. அத அந்த மனதின் மூலமாக ஏகாதசி என்றால் 10ன்னு அர்த்தம். 11 ஒன்று 10 பிளஸ் 1 ஏகம் பிளஸ் தசி. ஏகம் என்றால் 1, தசி என்றால் 10. அப்ப 11 என்ற எண்ணிக்கை வருகிறது. ஆனா பொதுவா உலகத்துல அமாவாசை முடிஞ்சு 11வது நாள் தான் ஏகாதசி. அதே மாதிரி பௌர்ணமி முடிஞ்சு 11வது ஏகாதசின்னு கொண்டாடுறாங்க. உண்மையில அந்த 11 என்று சொல்லக்கூடிய அதனுடைய உண்மையான அர்த்தம் ஏகாதசி விரதம் என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா, தச இந்திரியங்கள் வழியாக நம்மளுடைய ஜீவசக்தியான வாயு விரயமாகுது. அது 10 இந்திரியங்கள் பிளஸ் மனம். அந்த மனதின் மூலம் அதன் மூலம் அந்த வெளியே விரயமாகக்கூடிய அந்த மனோசக்திய தண்ணியிலேயே அதை ஒன்றாக்கி நிறுத்துவது தான் உண்மையான அது ஏகாதசி விரதம் சொல்லுது. அப்ப அதே சமயம் பாத்தீங்கன்னா பிரதோஷம் அப்படின்ற பாத்தீங்கன்னா 13வது நாள் அமாவாசை முடிஞ்சோ பௌர்ணமி முடிஞ்சோ ஒரு 13வது நாள் தான் பிரதோஷன்ற முறையில கொண்டாடிட்டு வராங்க அந்த விரதத்தை. ஆனா உண்மையில என்ன பாத்தீங்கன்னா இப்ப சொன்ன மாதிரி அந்த தசை இந்திரியங்கள் மூலமாக விரயமாக கூடியதும் அடுத்தது பாத்தீங்கன்னா மனமானது இயல்பாகவே சத்துவ குணம், ரஜோ குணம், தாமச குணம் இந்த குணங்கள் வழியா இருப்பதால் தான் அந்த ஜீவசக்தியான வாயுவுக்கு சலனம் உண்டாகுவதால் இத்தகைய குணங்கள் என்பது அந்த மனதிற்கு இயல்பாகவே அது ஏற்படுத்துது. அந்த மாதிரி இந்த முக்குணங்கள் இருப்பதாலேயே இந்த ஜீவசக்தியான வாயு தச இந்திரியங்கள் வழியாக அது விரயமாகி கொண்டிருக்கிறது. அப்ப பாத்தீங்கன்னா 10 இந்திரியங்கள் இது பிளஸ் இது 3, இது 3 சேர்த்தா 13. அப்ப இதன் மூலமாக விரயமாகும் அந்த மனதினுடைய அந்த சக்திய அதனுடைய உற்பத்தி ஸ்தானமான அது ஜீவனிடத்திலேயே போய் கொண்டு போய் சேர்க்கிறது. அந்த ஜீவனம் சிறிது தான் எங்கிருந்து வந்ததோ அதே இடமான அந்த ஈஸ்வரனிடத்திலே போய் சேருகின்ற அந்த நிலைக்குத்தான் அது உண்மையான அது பிரதோஷம் என்ற விரதத்தோடைய அர்த்தம் அதுதான் ஆனா உலகத்துல இதெல்லாம் நம்ம சரியா புரிஞ்சிக்காம விரதங்கள் என்ற முறையில பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு தவறான முறையில தான் அது அனுசிஷ்டு வருகிறார்கள். இதனுடைய உண்மையான அர்த்தம் இதுதான் அது சிவராத்திரின்னு நீங்க பாத்தீங்கன்னாலும் சரி சிவ பிளஸ் ரா பிளஸ் 3. அப்ப பாத்தீங்கன்னா சிவ சிவசக்தி ஸ்வரூபம் அது பொதுவாகவே ஒவ்வொருத்தருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நிலைதான் அந்த சக்தி ஸ்வரூபமானது அந்த ரா என்று சொல்லக்கூடிய ரா என்றால் இரவு, அறியாமை, மாயையில் நாம் இருக்கும் போது தூங்குகிறோம் என்று சொல்றோம், அறியாமையில் இருக்கின்றோம் என்று சொல்றோம். ஜீவசக்தியான வாயுவை விரயமாகி கொண்டிருக்கின்ற நம்மை அறியாமல் அந்த நிலைதான் நம்ம அறியாமையில் தான் இரா அது இரவு அப்படின்னு சொல்றோம். அறியாமையில் இருக்கிறது தான் திரி என்றால் 3 குணங்கள். அதாவது இப்ப சொன்ன மாதிரி அந்த சத்தோகுணம், ரஜோகுணம், தமோகுணம். அப்ப அதன் மூலமாக அந்த சக்தியினுடைய நிலையை விரயமாக்காமல் அது நமக்குள்ளேயே அது நிலைநிறுத்தும் போதுதான் அது உண்மையான அது சிவராத்திரி. அதனுடைய அர்த்தம் அதுதான் சிவன் பிளஸ் ராத்திரி. அதாவது அந்த ராத்திரி அதன் மூலமாக விரயமாகக்கூடிய அந்த சக்திய தனக்குள்ளேயே அதனுடைய உற்பத்தி ஸ்தானத்துல நிலைநிறுத்துவதுதான் அதுதான் சிவசக்தியாக சிவசக்தி சொரூபமாக நாம் நிலை பெறுவதற்குத்தான் அதுதான் உண்மையான சிவராத்திரி விரதம் என்பது. ஆனா உலகத்துல பாத்தீங்கன்னா அவர் ஏதோ பாத்தீங்கன்னா 365 நாள்ல 365 நாள் பகலும் இருக்கிறது, 365 நாள் இரவும் இருக்கிறது. அதுல 365 பகலெல்லாம் விட்டுட்டு 365 இரவு நாள்ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு இரவு மட்டும்தான் அது சிவனுக்குரிய இரவு. மற்ற நாட்கள்லாம் கிடையாது என்ற முறையில பாத்தீங்கன்னா அன்றைய நாள் விரதம் இருந்தால் நமக்கு மோட்சம் கிடைக்கும் என்பதெல்லாம் ஒரு அவருக்குள்ள இருக்கக்கூடிய இது அறியாமையில் ஏற்படக்கூடிய இந்த நிலைதான் எப்படி 365 பகலு 365 நாள் இரவு இதெல்லாம் ஈக்குவலா இருக்க சொல்ல பாத்தீங்கன்னா அந்த ஒரே ஒரு இரவு மட்டும்தான் சிவராத்திரி விரதம் என்பது அது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். அந்த உண்மையான அந்த சிவராத்திரி விரதம் என்பது அந்த ஜீவசக்தியான வாயுவை தனக்குள்ளேயே அது விரயமாகாமல் அந்த சக்தியை முக்குணங்கள் வழியாக அது அசையக்கூடிய அசைவினால்தான் அது விரயமாகி கொண்டிருக்கிறது. அந்த மாதிரி விரயமாக்க விடாமல் தமக்குள்ளேயே அது சிவசக்தி சுரூபமாக அதை நிலைநிறுத்துவது தான் உண்மையான அது சிவராத்திரி விரதம். இததான் ஞானபிதா விரதங்கள் என்ற முறையில பாத்தீங்கன்னா நமக்கு தெளிவுபடுத்துறாரு. அப்போ ஏகாதசி விரதம், சிவராத்திரி விரதம், பிரதோஷ விரதம் எல்லாமே பொதுவா பாத்தீங்கன்னா இது தவிர
மற்ற எத்தனை விரதங்கள் இருந்தாலும் சரி, அந்த ஜீவசக்தியான வாயுவை வந்து விரயமாக்க விடாமல் அதனுடைய உற்பத்தி ஸ்தானத்திலேயே அசைய விடாமல் நிறுத்தும் போது தான் அது அடங்கிய மனமாக வரும். அந்த அடங்கிய மனமாக இருக்கக்கூடிய அதுதான் அந்த ஈஸ்வரனோடு ஐக்கியமாகக்கூடிய அது குருவாக நமக்கு அது இயல்பாகவே அது வழிகாட்டக்கூடிய நிலையில இருக்கும். அப்படி இருக்கும் போதுதான் அந்த ஆகாசத்திலிருந்து சலனப்பட்ட அந்த ஜீவனானது அது சலனம் இல்லாமல் ஆகாசமாகி அக்ஷரமாகி அந்த நிலையை அது வந்து பெற்றுத்தரும். இதுதான் விரதங்களுடைய உண்மையான நிலை என்பது இதுதான் அது. ஆனால் உலகவாசிகள் இதை பற்றி ஒன்றும் அறியாமல் மாயையினால் ஏற்படக்கூடிய அந்த மாயையினுடைய அந்த அல்பத்தனமான அந்த பயனுக்களுக்கு ஆசைப்பட்டுத்தான் இந்த மாதிரி விரதங்களை அனுசரித்து கொண்டிருக்கிறார்கள். ஏதோ பலன் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனால் இதனுடைய விளைவு என்னன்னு பாத்தீங்கன்னா, மற்ற உலகத்தினுடைய தேவைகளுக்கான அதனுடைய பயன்கள் ஒன்னா கிடைக்குமே தவிர உண்மையிலே இந்த ஜீவசக்தியான வாயுவை அது விரயம் செய்துத்தான் அனுசரிச்சுக்கக்கூடிய அந்த விரத முறைகள் என்பது இந்த உலகத்தில் இது இப்படித்தான் இருக்கிறது. இது எப்போ எந்த விதத்துல நம்ம வந்து ஒரு மந்திரங்கள் ஓதினாலோ இல்ல ஏதோ சிவ நாமங்கள் சப்பினாலோ இல்ல விஷ்ணுடைய நாமங்கள் ஏதோ ஒண்ணு நம்ம பேசிக்கொண்டு அதை பத்தி உச்சரித்து கொண்டிருந்தாலோ இல்ல பல ஆயிரம் கிலோமீட்டர் நடந்து நான் வந்து ஒரு ஏதோ ஒரு தீர்த்த ஸ்தல யாத்திரைக்கு சென்று வழிபட்டாலோ இந்த மாதிரி எந்த அபிஷேகம் ஆராதனை அந்த மாதிரி எந்த விதத்துல பார்த்தாலும் சரி அது ஜீவசக்தியான வாயு விரயம் தான் அது. அப்ப ஜீவனுடைய நிலையை வந்து நம்ம விரயம் செய்து விட்டு கடைசியில பாத்தீங்கன்னா அதனால் பெறக்கூடிய அல்ப விஷயமான இந்த மாயைகளுடைய ஏதோ பணமோ பொருளோ பேரோ பதவியோ புகழோ இந்த மாதிரி பெறுதல் என்பது என்னதான் அதை அனுபவிக்கிறதுக்கு கட்சியில அந்த ஜீவனே இல்லாமல் செத்து போகிற நிலைக்கு நம்ம தள்ளப்படுறோம். இதெல்லாம் உண்மையான விரதங்கள் என்பது கிடையாதது. உண்மையான விரதங்கள் என்பது உண்மையில அது பல்வேறு விரதங்கள் என்பது கிடையாது. இருந்தா அது ஒண்ணுதான் இருக்கணும். அது எதுன்னு பாத்தீங்கன்னா அந்த ஜீவன் அது ஈஸ்வரனோடு ஐக்கியமாகக்கூடிய அந்த நிலைக்கு செல்வதற்கான அது வழிகாட்டியாகத்தான் அந்த விரதங்கள் என்பது இருக்கணுமே தவிர மற்ற விரதங்கள் எல்லாம் அது அந்த மாதிரி இருக்கிறது வந்து அது உலகையினுடைய அந்த மாயினுடைய ஒரு பலனுக்காக தான் இருக்கமே தவிர ஜீவனை அது மாயா சமுத்திரத்திலிருந்து கரையேறுவதற்கான அது நல்ல மார்க்கமாக இருக்காது. அப்போ அந்த விரதங்களினுடைய உண்மையான நிலை எதுதான் என்பதை இந்த 16வது அத்தியாயத்துல ஞானபிதா வந்து நமக்கு தெளிவுபடுத்துறாரு. தொடர்ந்து நாளைக்கு நம்ம பாத்தீங்கன்னா அந்த தச இந்திரியங்கள் எது, கர்ம இந்திரியங்கள் என்று உலகத்துல சொல்றது எது, உண்மை நிலை என்ன என்பதையும், ஞான இந்திரியங்கள் என்று உலகத்தில் சொல்லி வருகிறார்களே அதனுடைய உண்மை நிலை என்ன என்பதையும் தான் பத்தி ஞானபிதா வந்து நமக்கு வந்து இதே அத்தியாயத்துல தொடர்ந்து நமக்கு தெளிவுபடுத்துறாரு. அதை நாளைக்கு நம்ம பார்க்கலாம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். கூடவே சரியது நாளைக்கு பாத்தீங்கன்னா சிறப்பு விருந்தினர் அப்படின்ற முறையில பாத்தீங்கன்னா என் கூடவே இருந்து பயணிக்கக்கூடிய வசந்தகுமார் அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு வந்து சிறப்பு விருந்தினராக வராரு. அவருடைய இந்த சித்தவித்த பயணத்துல அவருக்கு ஏற்பட்ட இந்த அனுபவங்களை வந்து அவருடைய இதன் மூலமாக நமக்குள்ள அவர் பகிர்ந்து கொள்ள வராரு. அவரது இதுதான் வந்து உங்களுக்கு நான் தெரிவுபடுத்துறதுக்கோசம் ஆசைப்பட்டிருக்கிறேன். நாளைக்கு வந்து அந்த சிறப்பு விருந்தினரோட முடிந்த வரைக்கும் கலந்து கொள்ளுமாறு அனைவரும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். உடம்பினுடைய சகலவிதமான பாகங்களிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் சிநேகம் மோகம் முதலிய கெட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்ற ராகத்து வேசாதிகளான விருப்பு வெறுப்பு எனும் பெரும் வியாதிகள் யார் ஒருவரால் வேறொரு அறுக்கப்படுகிறதோ அந்த அசாதாரண வைத்தியருக்கே நமஸ்காரம். நம்ம நேத்திக்கு வரைக்கும் 15வது அத்தியாயத்தை கவனிச்சிருந்தோம். 3 காலங்கள் பத்தின ஒரு விளக்கங்களை சாமி வந்து கொடுத்திருந்தாரு. அதை தொடர்ந்து நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா 16வது அத்தியாயத்துல விரதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முறைகளை பத்தி தான். மோட்ச உபாயங்களுக்காக வேண்டி நம்ம மோட்சம் அடையணும் அப்படிங்கிறதுக்கான நடவடிக்கைகளாக வேதங்கள்ல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முறை தான் இந்த விரதம் அனுஷ்டிக்கிறது.
இந்த விரதங்கள் அனுஷ்டிக்கிறது மூலமாக நம்ம மோட்சம் அடைய முடியும் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தியிருந்தாங்க. ஸோ அதனுடைய விளக்கம் என்ன அப்படிங்கிறது தான் சீடன் வந்து இந்த அத்தியாயத்தில் கேட்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அப்படி என்னென்ன விரதங்கள் அனுஷ்டிக்கிறாங்கன்னா அநேக விரதங்கள் இருக்குது. அதுல பெரும்பான்மையோர்னால அனுஷ்டிக்கக்கூடிய விரதங்களாக ஒரு 3 விரதங்களுடைய உதாரணங்கள சாமி இங்க சொல்லியிருக்கிறாரு. இந்த விரதங்களைப் போல தான் மற்ற விரதங்களும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. அதுல முதல்ல இருக்கக்கூடிய விரதமானது ஏகாதசி விரதம். அடுத்தது பிரதோஷம், அதுக்கப்புறம் சிவராத்திரி. இந்த 3 விரதங்கள உலகம் எப்படி கடைபிடிச்சிட்டு வருது அப்படிங்கிறத முதல்ல நாம கவனிப்போம். ஏகாதசி விரதம் அப்படின்னா, அது விஷ்ணுவுக்கான ஒரு விரதமாக கருதப்படுது. அந்த நேரத்துல காலையில எந்திரிச்சு, இந்த சந்தனம் பூசிட்டு, விஷ்ணுவினுடைய கோயில்களுக்கு போயி, விஷ்ணுவினுடைய நாம கீர்த்தனங்கள எல்லாம் பாடிட்டு, விஷ்ணு புராணங்கள் பத்தின விவரங்கள் எல்லாம் வாசிச்சுக்கிட்டு, விஷ்ணுவுக்கு உண்டான மந்திரங்கள உச்சாடனம் செஞ்சுக்கிட்டு, அதுல அரிசி, உளுந்து இதெல்லாம் தவிர்த்துக்கிட்டு, மீதமுள்ள விஷயங்கள் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு, அந்த நாள் முழுவதும் அவங்க போக்கிட்டு இருப்பாங்க. பிரதோஷம் அப்படின்னு சொல்லும்போது, அது சிவனுக்கு உண்டான விரதமாக கருதப்படுது. இந்த பிரதோஷ நாட்கள்ல ருத்ராட்சம் அணிஞ்சுக்கிட்டு, திருநீர் அணிஞ்சுக்கிட்டு, இந்த சிவனுடைய கோயில்களுக்கு போய் சிவபுராணமாகிய அவருடைய அந்த புராண கதைகள வாசிச்சுக்கிட்டு, அப்புறம் இந்த பஞ்சராட்ச மந்திரங்கள உச்சாடனம் செஞ்சுக்கிட்டு, இந்த இறைவனுக்கு படைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த உணவுகள மட்டுமே உண்டு, வேற எந்த உணவையும் உண்ணாம, அவங்க அப்படி ஒரு விரதத்த அனுஷ்டிக்கிறதும் இந்த உலகத்துல நம்ம பார்க்க முடியுது. சிவராத்திரி விரதம் அப்படின்னு சொன்னா, ஒரு சிலர் காலையில இருந்தே கூட சாப்பிடாம இருக்கிறாங்க. ஒரு சிலர் வந்து இரவு மட்டும் சாப்பிடாம இருந்து விழிச்சிட்டு இருக்க வேண்டிய ஒரு நிலைமையில இருக்கிறாங்க. இந்த இரவு நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா, 5 கால பூஜைகள் நடக்கும். அந்த 5 கால பூஜைகளிலுமே கலந்துக்கிட்டு, மந்திர உச்சாடனங்கள புரிஞ்சுகிட்டு, சிவபுராணங்களினுடைய பாடல்கள பாடி, சிவனுடைய புராண கதைகள கேட்டுக்கிட்டு, இந்த ஆடலும் பாடலோட சேர்ந்து நியாயமான முறையில எப்படியெல்லாம் நாம விழிச்சிட்டு இருக்க முடியுமோ, அந்த இரவு முழுவதும் விழிச்சிட்டு இருந்து, அந்த இறைவனுடைய சிந்தனையிலே இருந்து ஒரு விரதத்த அவங்க வந்து பூர்த்தி பண்றாங்க. ஸோ இந்த மாரி வகையான ஒரு விரத முறைகள்னால, நம்மளுடைய ஜீவசக்தியான வாய் என்ன ஆகுது அப்படிங்கிறத நாம கவனிச்சு பார்க்கணும். இதுக்கு முன்னாடி அத்தியாயங்கள்லயே 4வது அத்தியாயத்திலே சாமி வந்து ஈஸ்வர சேவை அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கம் குடுத்திருந்தாரு. ஈஸ்வரன் அப்படிங்கிறது படைத்தல், காத்தல், அழித்தல் அப்படிங்கிற 3 தொழில்களை செய்யக்கூடியவரு. அந்த 3 செய்யக்கூடிய அது ஜீவசக்தியான வாயு அப்படிங்கிறத ஈஸ்வரனுடைய இலக்கணமாக சாமி வந்து நமக்கு விளக்கம் குடுத்திருந்தார். அப்ப அந்த மும்மூர்த்திகளாக இருக்கக்கூடிய பிரம்மா, விஷ்ணு, சிவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 3 பேருமே ஒரே ஆளாக இருந்து, ஜீவசக்தியான வாயுவாக இருந்து தான் இங்க செயல்படுது அப்படிங்கிறத தெளிவுபடுத்தியிருந்தார். இப்ப இந்த தெளிவு வந்ததுக்கு அப்புறம் நாம செய்ய வேண்டிய விஷயம் என்னவாக இருக்க முடியும் அப்படின்னா, ஜீவசக்தியான வாயுவ வெளியில போக விடாம தடுக்கிறதுக்கான வழிவகைய தான் நம்ம செய்யணும். ஈஸ்வரன சேவிக்கணும் அப்படின்னு சொன்னா, ஈஸ்வரன உட்கொள்ளணும் அப்படின்னு ஒரு பொருள் வருது. ஈஸ்வரன் அப்படிங்கிறது ஜீவசக்தியான வாயு அப்படின்னா, அந்த ஜீவசக்தியான வாயுவ வெளியில போக விடாமல் தன் உள்ளிலேயே நிலைநிறுத்தணும் அப்படின்னு ஒரு அர்த்தம் வருது. அப்படி தன்னுடைய ஜீவசக்தியாக வெளியில சலிச்சு போகக்கூடிய சக்தி, இந்த உலகோர் பின்பற்றக்கூடிய விரத முறைகள்ல, ஒரு ஏகாதசி விரதத்திலயோ, பிரதோஷம்ங்கிற விரதத்திலயோ, சிவராத்திரிங்கிற விரதத்திலயோ அப்படின்னு பார்த்தா இல்ல அப்படின்னு தான் சொல்ல முடியும். நம்ம நார்மலான நாட்கள்ல எப்படி அந்த ஜீவன விரயம் பண்றோமோ, அந்த மாதிரியான விரயம் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே இங்க நடந்துட்டு தான் இருக்குது. நாம ஒரு கோயிலுக்கே போறோம்.
அங்க பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கக்கூடிய பிம்பத்த கும்பிடுறோம் அப்படின்னா, அதுக்கு நம்ம ஜீவன விரயம் பண்ணாமல் அங்க போய் சேர முடியறதில்ல. மந்திர உச்சாடனங்கள் செய்றோம் அப்படின்னு சொன்னா, அதுல ஜீவன விரயப்படுத்தாம அந்த மந்திர உச்சாடனங்கள் செய்ய முடியறதில்ல. இந்த உணவு வகைகள்ல மட்டும் நாம வந்து சரியாக நம்மள சரி பண்ணிட்டு, மத்த விஷயங்கள்ல நம்ம நம்மள தவிர்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அது சரியான விரதமாக இருக்க முடியாது. ஏன்னா, இந்த அரிசி, உளுந்து இதெல்லாம் தவிர்த்துட்டு இருக்கணும். அப்படி இருந்தாலே நமக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, அப்போ மோட்சம் அடையறதுக்கான முழு தகுதி யாருக்கு இருக்க முடியும்னா, நார்த் இந்தியாவ சார்ந்தவங்களா இருக்கலாம். இல்ல வெளிநாட்டுல இருக்கக்கூடியவங்களா இருக்கலாம். ஏன்னா, அவங்க வந்து இந்த அரிசி, உளுந்து அதிகமா பயன்படுத்துறது இல்ல. அவங்க கோதுமை தான் அதிகமா பயன்படுத்துறாங்க. வெளிநாடுகள்ல இருக்கக்கூடியவங்க பிரெட்டும் வந்து வீட் பிரெட் தான் யூஸ் பண்றாங்க. அவங்க ஒரு நாள் மட்டும் இல்ல. இந்த விரத காலங்கள்ல மட்டும் இல்ல. 365 நாளும் அவங்க அதத்தான் பயன்படுத்துறாங்க. அப்போ 365 நாளும் விரதம் இருக்கக்கூடிய நிலைமையில அவங்க இருக்கிறாங்க. அப்ப மோட்சம் அவங்களுக்கு எவ்வளவு சுலபமாக இருந்திருக்க முடியும்? இந்த உணவு வகைகள்ல மட்டும் விரதத்த நம்ம கடைபிடிக்கிறதுனால மோட்சம் கிடைக்கிறதா இருந்தால், அவங்களுக்கு தான் முதல்ல கிடைக்க வேண்டியதா இருக்கும். ஆனா அவங்களும் நம்மள மாரியே மோட்சத்துக்காக ஏங்கி கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்ப இந்த உணவு விஷயங்கள்ல மட்டும் நாம சரி பண்ணி இந்த விரத முறைகள அனுஷ்டிக்கிறதுங்கிறது, அது சரியான செயல்முறையா இருக்க முடியாது. உண்மையாவே வேதங்கள்ல சொல்லப்பட்டது வந்து சத்தியமான ஒரு வாசகம் தான் அது. அது சரியான நிலைப்பாடு தான் அது. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் நமக்கு வர வேண்டியது கிடையாது. ஏன்னா, அது அனுபவஸ்தர்களால் எழுதப்பட்டது. அதுல எந்த ஒரு பிழையும் வர்றதுக்கு வாய்ப்பில்ல. இங்க பிரச்சனை வந்து அந்த ஸ்ருதிகள படிச்சு புரிஞ்சுக்கிறதுல வரக்கூடிய பிரச்சனை தான் அது. ஒரு அனுபவஸ்தரனுடைய அனுபவத்த அவர் ஸ்ருதியாக எழுதியிருக்கிறாருன்னா, நாம அனுபவம் இல்லாம கூடியவங்க அத படிக்கும்போது, பலதரப்பட்ட புரிதல்கள் ஏற்படுது. ஒரு சில டைம் நேர் எதிர்மறையான அந்த ஒரு புரிதல் தன்மை கூட நமக்குள்ள ஏற்படுறதுக்கு வாய்ப்பு ஏற்படுது. அங்க அனுபவம்னு ஒண்ணு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, அங்க சரியான புரிதல்ங்கிறது ஏற்பட்டுரும். அதனால அந்த சரியான அக்ஷராபியாசம் இல்லாததே, இங்க அவங்க விரதங்களாக வேதங்கள்ல சொல்லப்பட்ட விஷயங்கள தவறுதலாக புரிந்து கொண்டு, இங்க செயல்பட வேண்டிய நிலைமைங்கிறது இங்க ஏற்படுது. அப்போ உண்மையாவே வேதங்கள்ல எந்த வகையான விரதங்கள எப்படி செய்யணும்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, சாமி ஒரு அனுபவஸ்தரா இருந்ததுனால, அத அவர் அனுபவத்துல புரிஞ்சுகிட்டு, நமக்கு அதுக்கான விளக்கங்கள அவர் குடுக்குறார். அதுல ஏகாதசி விரதம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னவாக இருக்குது அப்படின்னா, அந்த பெயரவே கவனிச்சு பார்த்தா நமக்கு ஓரளவுக்கு சரியான ஒரு விளக்கம்ங்கிறது வரும். ஏன்னா, அந்த பெயர்லயே காரணம் இருக்கவே செய்யுது. காரண பெயரோட தான் அந்த காரண காரியங்களோட தான் அந்த பெயர்களே அந்த விரதங்களுக்கு அவங்க சூட்டுறாங்க. ஏகாதசி அப்படின்னு சொன்னா, ஏகம் கூட்டல் தசி அப்படின்னு வருது. ஏகம் கூட்டல் தசி கூட்டல் விரதம். ஏகாதசி விரதம். ஏகம் அப்படின்னா 1 அப்படின்னு அர்த்தம். தசி அப்படின்னா 10 அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த 10 என்ன அப்படின்னா, நமக்குள்ளார 10 வகையான இந்திரியங்கள் இருக்குது. ஞானேந்திரியங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 5 இந்திரியம், கர்மேந்திரியங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 5 இந்திரியங்களும், ஆக மொத்தம் 10 இந்திரியங்கள் இருக்குது. அந்த 10 இந்திரியங்கள் வழியாக வெளியில போகக்கூடிய ஜீவசக்தியான வாயுவ, அத ஒரே கதியாக்கி புருவ மத்தியத்துல நிலைநிறுத்துறதுக்கு பேர் தான் ஏகாதசி விரதம் அப்படிங்கிறது. அப்படி ஒரு செயல்முறை நம்ம உலகத்துல இருக்குதான்னு கேட்டா தெரியாது. உலகத்துல இருக்கிறவங்களுக்கு அந்த விவரம் என்னன்னு தெரியாது. அதனால அந்த செயல்முறையானது அங்க நடைமுறையில இல்லாம போகுது. இதே போல தான் பிரதோஷம் அப்படின்னு சொல்லக்கூடியதும். பிரதோஷம் அப்படின்னு சொன்னா, அது திரியோதசி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திதி நாட்கள்ல வரக்கூடிய ஒரு கொண்டாட்டமான ஒரு காலம் அது. திரியோதசி அப்படிங்கிறத நம்ம பிரிச்சு பார்த்தோம் அப்படின்னா, திரி கூட்டல் தசி கூட்டல் விரதம். திரியோதசி விரதம். அத பிரதோஷம் அப்படின்னு சொல்றோம்.
இதுல தசி அப்படின்னா நம்ம முதல்லயே பார்த்துட்டோம் 10 வகையான இந்திரியங்கள். கர்மேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5. இப்ப திரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அது 3. அது 3 வகையான குணங்களை குறிக்கக்கூடியது. சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம். இப்படி நமக்குள்ளார உள்ளுக்குள்ளார அடங்கி இருக்கக்கூடிய ஜீவசக்தியான வாயுவா இருந்தா இந்த குணங்கள் உண்டாகிறது கிடையாது. எப்போ தன்னுடைய ஜீவசக்தியான வாயு வெளியில சலிச்சு வருதோ அப்பதான் இந்த 3 குணங்களானது உண்டாகுது. தூங்கும்போது அங்க ஜீவன்னோ, மனசுன்னோ, அகங்காரம்னோ எந்த ஒரு நிலைமையும் நம்ம அனுபவிக்கிறது இல்ல. ஏன்னா அங்க சத்வகுணமோ, ரஜோகுணமோ, தமோகுணமோ உண்டாகிறது கிடையாது. அது உண்டானாதான் அது அந்தந்த குணங்களுக்கு தகுந்த ஜீவனையோ, மனசையோ, அகங்காரத்தையோ அது அனுபவப்பட வைக்கும். அதனால 3 குணங்களும் அற்ற நிலைமையில தான் நாம தூக்கம்ங்கிற ஒரு நிலைமைய நாம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். இப்ப இந்த உலகத்துல. அகங்காரத்துக்கான தூக்கம் அப்படிங்கிற நிலைமை. அப்ப அது களங்கமில்லாத நிலைமையில நமக்கு எந்த ஒரு குணங்களும் கிடையாது. அது நிர்குணன் அப்படிங்கிற நிலைமையில இருக்குது. அது கலங்கப்படும்போது 3 வகையான குணங்களாக வெளிப்பட ஆரம்பிக்குது. அப்படி வெளிப்படுறது எந்த வகையாக வெளிப்படுதுன்னா, இதே தசேந்திரியங்கள் வழியாகத்தான் வெளிப்படுது. இதுதான் ஒரே கேட். இந்த 10 வகையான கேட் வழியாகத்தான் நம்முடைய சக்தியானது சலித்து வெளியில வருது. அந்த ஏகாதசி விரதம்னு சொன்னது, அவங்க ஜீவசக்தியான வாயுன்னு ஒரே விஷயத்த சொல்லிட்டாங்க. ஆனா இந்த பிரதோஷம்ங்கிற அதுக்கான விளக்கங்கள குடுக்கும்போது, அந்த ஜீவசக்தியான வாயு 3 வகையான குணங்களோட போகுதுங்கிறதையும் சேர்த்து சொல்றாங்க. அப்போ சத்வகுணமாகட்டும், ரஜோகுணமாகட்டும், அந்த தமோகுணமாகட்டும். இந்த 3 குணங்களும் வெளிப்படக்கூடிய ஒரு கேட் எங்க அப்படின்னா, அந்த பாதை எது அப்படின்னா, அது தசேந்திரியங்கள் வழியாகத்தான். அப்படி தசேந்திரியங்கள் வழியாக 3 குணங்களாக வெளியில போகக்கூடிய தன்னுடைய சக்திய யார் ஒருவர் தன்னிலே நிலைநிறுத்தி வைக்கிறாரோ, யார் எந்த சமயத்துல நிலைநிறுத்தி வைக்கிறாரோ, அந்த சமயத்துல இந்த பிரதோஷம்ங்கிற விரதமானது பூர்த்தியாகுது. அப்ப அவருக்கு மோட்சம் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்றதுக்கு காரணமாகுது. இந்த சிவராத்திரி விரதம் அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே உலகத்துல இருக்கக்கூடியவங்க எல்லாம் முழிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த முழு ராத்திரியும் நாம விழிச்சு கொண்டே இருக்கணும். அதுலயும் இந்த அ மாசி மாசம் வரக்கூடிய அந்த மகம் நட்சத்திரத்துல வரக்கூடிய அந்த சிவராத்திரியானது மகா சிவராத்திரியாக கொண்டாடப்படுது. அது மாசம் மாசமும் சிவராத்திரி வந்துட்டு தான் இருக்குது. அதுலயும் சிறப்பான ஒரு சிவராத்திரி விரதமாக கொண்டாடக்கூடியது தான் இந்த மாசி மாசம் வரக்கூடிய மக நட்சத்திரத்துல வரக்கூடிய அந்த சிவராத்திரி விரதம். மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்றது. இங்க கோயம்புத்தூர்ல பார்த்தீங்கன்னா, இந்த ஈசா யோகா மையத்துல வந்து ரொம்ப பிரதிஷ்டையா பலதரப்பட்ட நட்சத்திரங்களோட, பலதரப்பட்ட மக்கள் எல்லாம் கூடி இணைந்திருந்து அந்த விழாவ கொண்டாடுறது உண்டு. அப்படி அவங்க நாள் முழுவதும் விழிச்சிருந்து அந்த கொண்டாடக்கூடிய அந்த நிலைமையில நமக்கு இந்த ஜீவசக்தியான வாயுவானது உள்ளில் அடங்கி இருக்கக்கூடிய நிலைமையானது அங்க இருக்கிறதில்ல. இயல்பான நாட்கள்ல ஒரு 12 மணி நேரம் நம்ம முழிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு 24 மணி நேரம் முழிக்க வேண்டிய நிலைமைங்கிறது இருக்குது. மத்த நாட்கள்லயாவது 12 மணி நேரம் தன்னுடைய ஜீவசக்தியான வாயுவ வெளியில விட்டு செலவு பண்றோம் அப்படின்னு சொன்னா, அந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு 24 மணி நேரமும் அந்த ஜீவசக்தியான வாயுவ செலவு பண்ண வேண்டியதா இருக்குது. இங்க விழிக்கணும், நம்ம தூங்கக்கூடாது, முழிச்சுட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்து எதனால வந்திருக்குது அப்படின்னா, அந்த சிவராத்திரி அப்படிங்கிற வார்த்தைய பிரிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, சிவன் கூட்டல் ராத்திரி அப்படின்னு வருது. சிவன் அப்படின்னா அது ஈஸ்வரன். ராத்திரி அப்படின்னு சொன்னா, அது இருட்டு. அது அந்த சூரிய அஸ்தமனமான ஒரு நிலைமை அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அதுக்கு இன்னொரு பேரு அறியாமை அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. இதுக்கு முன்னாடியே வந்து ஏற்கனவே சாமி வந்து பகல், இரவ பத்தி பேசும்போது, ராத்திரி அப்படிங்கிறதுக்கான விளக்கங்கள் குடுத்திருப்பார்.
ரா அப்படின்னா மாயை, திரி அப்படின்னா திரிகுணங்களோடு போகக்கூடிய சக்தி. இந்த வாயுவானது சலிக்கும் போது 3 குணங்களாக வெளியில போகுது. அதத்தான் ராத்திரின்னு சொல்றாங்க. அதனால தான் இப்போ நமக்கு உள்ளுக்குள்ளார போய் பார்த்தா ஒரே இருட்டா இருக்குது. தவம் பண்ணலாம்னு சொல்லிட்டு, கதி அபியாசம் பண்ணிட்டு, நிஷ்டையில போய் உள்ள போய் பார்த்தா ஒரே இருட்டா இருக்குது. அங்க எந்த ஒரு வெளிச்சத்தையும் காணோம். ஆனா வேதங்கள்ல எல்லாம் அனுபவஸ்தர்கள்லாம் சொல்றது என்னன்னா, உள்ளுக்குள்ள 1000 கோடி சூரிய பிரகாசம் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா நாம போய் பார்க்கும்போது வெறும் இருட்டா தான் இருக்குது. ஏன்னா நாம ராத்திரியில இருக்கிறோம். அதனால உள்ள அதே இருட்ட தான் கவனிக்க முடியுதா இருக்கு. எப்போ நமக்கு பகலாகுதோ அப்பதான் நமக்குள்ளார பிரகாசமானது உற்பத்தி ஆகுது. 1000 கோடி சூரிய பிரகாசத்த நம்ம கவனிக்க முடியும்னு சொல்லியிருந்தார். அப்படி அந்த சிவனானது, அந்த ஜீவனானது அது இருட்டிலேயே இருக்குது. அறியாமை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையிலேயே இருக்குது. தன்னைத்தானே உணர முடியாத நிலைமையிலேயே இருக்குது. அப்படி நான் வருடம் முழுவதும் பிறந்ததிலிருந்தே அது இருட்டிலேயே இருந்த ஒரு நிலைமையில தான் இந்த ஜீவனானது இதுவரைக்கும் வாழ்ந்துட்டு இருந்திருக்கு. இதுவரைக்கும் அது தன்னுடைய அனுபவத்த கவனிச்சுட்டு இருந்திருக்குது. எப்போ அது இந்த ராத்திரின்னு சொல்லக்கூடிய மாயைய விட்டு ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைக்கு வருதோ, தூக்கம்ங்கிற நிலைமைய விட்டு ஜாக்கிரதைங்கிற நிலைமைக்கு வருதோ, ராத்திரிங்கிற நிலைமைய விட்டு எப்போ பகல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரகாசத்துக்குள்ள நுழையுதோ, அப்போ ஜீவனானது விழிப்பு நிலைமைக்கு வந்துரும். ஜீவனானது தூக்கத்துல இருக்காது. அறியாமைங்கிற தூக்கத்துல இருக்காது. தன்னைத்தான் உணராமல் அந்த ஜீவன் இருக்காது. தன்னை உணரக்கூடிய நிலைமைக்கு அது வந்துரும். அப்ப அதுக்கு திரும்ப ராத்திரிங்கிறது கிடையாது. ராத்திரி இல்லை அப்படின்னு சொன்னா, அங்க தூக்கம் அந்த ஜீவனுக்கு கிடையாது. அதுல தூக்கம் அப்படின்னு சொல்றது அறியாமை. பகல் அப்படின்னு சொல்றது விழிப்பு நிலைமை. தன்னைத்தானே அறிந்த ஜாக்கிரதை நிலைமை. இப்ப நம்மளுடைய ஜீவனானது விழிப்பு நிலைமை அடையாமல் இருக்கக்கூடிய நிலைமையில இருக்குது. தன்னைத்தானே மறந்த நிலைமையில இருக்குது. அதனால இது தூக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையாக இருக்குது. இந்த நம்மில் இருக்கக்கூடிய ஜீவனானது எப்போ ஜாக்கிரதை நிலைமை அடையுதோ, தன்னைத்தானே அறியக்கூடிய நிலைமைக்கு வருதோ, அப்ப அது விழிப்பு நிலைமைக்கு அடைஞ்சிரும். அது பகல்ங்கிற நிலைமைய உணர்ந்துரும். அதுக்கு தூக்கம்ங்கிற நிலைமையானது இல்லாமல் போயிரும். அதத்தான் சிவராத்திரி விரதம்னு சொல்றாங்க. அப்ப மாயையாக 3 குணங்களாக சலித்து வெளியில போகக்கூடிய சக்திய, அப்படி வெளியில சலிக்க விடாமல் யார் ஒருத்தர் அத உள்ளுக்குள்ளாரே நிலைநிறுத்தி வைக்கிறாரோ, அவரே சிவராத்திரி விரதத்தை அனுஷ்டிக்கக்கூடியவர். அவருடைய ஜீவனானது மாயையாக இருக்கக்கூடிய தூக்கத்திலிருந்து விழிப்பு நிலைமைக்கு வர வேண்டிய ஒரு சூழ்நிலைங்கிறது ஏற்படும். இதுதான் வேதங்கள்ல சொல்லப்பட்ட விஷயம். ஆனா நாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? இந்த புலன் அறிவாக இருக்கக்கூடிய இந்த கண்கள மூடி தூங்காம, அத விழிப்பு நிலைமையில கொண்டு வந்துட்டு இருக்கிறோம். இப்ப சிவராத்திரி விரதம் அனுஷ்டிக்கக்கூடிய நிலைமையில யார் விழிப்பு நிலைமையில இருக்கணும்? நம்மளுடைய ஜீவன் விழிப்பு நிலைமையில இருக்கணுமா? இல்ல நாம விழிப்பு நிலைமையில இருக்கணுமா? இந்த அகங்காரம் விழிப்பு நிலைமையில இருக்கணுமா? இந்த அகங்காரம் விழிப்பு நிலைமையில இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அதுல தமோகுணம் வரவே செய்யும். பந்தம் ஏற்படவே செய்யும். ஜீவன் விரயம் ஆகவே செய்யும். அப்படி தன்னுடைய ஜீவன வெளியில விட்டு தீர்த்து இங்க யாரும் மோட்சம் அடைய முடியாது. தன்னுடைய ஜீவனை தன்னிலே லயிக்க செய்தால் மட்டுமே தான் மோட்சம்ங்கிறது கிடைக்குது. அப்ப இங்க அகங்காரம் முழிச்சிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னா மோட்சம் கிடைக்க போறதில்ல. நம்முடைய கண்கள் முழிச்சிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னா இங்க மோட்சம் உண்டாகிறது கிடையாது. இந்த புலன்கள் வேலை செஞ்சுட்டு இருக்குது அப்படின்னு சொன்னா இங்க மோட்சம் உண்டாகிறது கிடையாது. ஏன்னா உலகம்ங்கிற அவஸ்தை எதிர்ல இருக்குது. நாம அதோட ஒரு கமிட்மெண்ட்ல பயணிக்க வேண்டியது இருக்குது. தன்னை மறந்து இந்த கமிட்மெண்ட்டுக்குள்ளார இன்வால்வ் ஆக வேண்டியது இருக்குது. நம்மள பத்தி யோசிக்க கூட நேரம் இல்லாத மாரி இந்த கமிட்மெண்ட்டுக்குள்ள ஓட வேண்டியது இருக்குது. இந்த சூழல்ல நமக்கு எப்படி மோட்சமானது கிடைக்கப்பெறும்? அப்போ சிவராத்திரி விரதம் அனுஷ்டிக்கணும் அப்படின்னு சொன்னா, அங்க விழிப்பு நிலைமையில இருக்கக்கூடியது நம்முடைய கண்களோ, இந்த அகங்காரமோ கிடையாது. அவனவனுக்குள்ளார இருக்கக்கூடிய ஜீவனாக இருக்கக்கூடிய சிவனாகும் விழிப்பு நிலைமைக்கு வர வேண்டியது.
அவர் எப்போ தன்னுடைய சக்தியை வெளியில போக விடாமல் தடுத்து தன்னுடைய உற்பத்தி ஸ்தானத்தில் நிலைநிறுத்தி வைக்கிறாரோ அப்போ அவர் ஜாக்கிரதை நிலைமைக்கு வந்துடுவார். அப்போ அவர் விழிப்பு நிலைமைக்கு வந்துடுவார். அந்த விழிப்பு நிலைமையில இருக்கக்கூடிய நிலைமையைத்தான் சிவனானது விழிப்பு நிலைமைக்கு வந்துட்டாரு, தன்னுடைய ராத்திரிங்கிற நிலைமைய தவிர்த்துட்டாரு அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துக்குள்ள வருது. அப்போ அந்த ஜீவனானது ஜாக்கிரதை நிலைமை அடையும் போது அதுதான் மோட்சம்னு சொல்றது. அதனால்தான் சிவராத்திரி விரதத்தை மேற்கொண்டால் மோட்சம் கிடைக்கும்னு சொல்றது. இப்ப இந்த 3 விரதங்களையும் நம்ம கவனிச்சு பார்க்கும்போது, ஏகாதசி விரதத்துல ஜீவசக்தியான வாயுவை வெளியில போக விடாமல் தடுத்து நிறுத்தணும் உள்ளுக்குள்ளார. பிரதோஷம்ங்கிற நிலைமையில திரிகுணங்களாக வெளியில போகக்கூடிய சக்தியை தடுத்து நிறுத்தணும். இந்த சிவராத்திரிங்கிற ஒரு நிலைமையில மாயையாக வெளியில போகக்கூடிய சக்தியை தடுத்து நிறுத்தணும். இந்த 3மே ஒரே செயல்முறை தான், வெவ்வேறான செயல்முறை கிடையாது. ஏன்னா இந்த ஜீவசக்தியான வாயு சலித்து வர்றதை தான் மாயைன்னு சொல்றோம். இந்த ஜீவசக்தியான வாயு சலித்து வரும்போது தான் 3 குணங்கள் உண்டாகுது. இந்த ஜீவசக்தியான வாயு சலித்து வெளியில வரும்போது தான் நமக்கு இந்த உலகம்ங்கிற அவஸ்தையானது உண்டாகுது. அப்ப எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய இந்த ஜீவசக்தியான வாயுவை தன்னிலைப்படுத்தும் போது மட்டுமே தான் இந்த விரதமானது பூர்த்தியாகுது. இந்த ஒரு விஷயத்த பண்ணிட்டோம்னா இந்த 3மே பூர்த்தியானது தான். 3 வெவ்வேறு வகையான விரதங்கள் கிடையாது. ஏகாதசியோட விரத முறை வேற, சிவராத்திரியினுடைய விரத முறை வேற, பிரதோஷத்தினுடைய விரத முறை வேற, அப்படிலாம் இங்க சொல்ல முடியாது. 3ம் ஒரே செயல்முறையை குறிக்கக்கூடியது. அது வெவ்வேறு அனுபவஸ்தர்களால் எழுதப்பட்டதா இருந்திருக்கலாம். அவருடைய அனுபவத்துக்கு தகுந்தபடி அவர் அதுக்கான பெயர்களை சூட்டி இருக்கலாம். ஆனா செயல்முறை ஒன்றாகவே இருக்குது, அதனுடைய பலன் ஒன்றாகவே இருக்குது. அப்ப நம்மளுடைய ஜீவசக்தியான வாயுவை தன்னிலைப்படுத்தி அந்த ஈஸ்வர சேவை செய்யக்கூடிய நிலைமைக்கு வரும்போதெல்லாம் இந்த விரதமானது பூர்த்தியாகவே செய்யுது. இந்த விரதங்களை பூர்த்தி பண்றதுக்கு நம்ம தனியாக எந்த ஒரு செயல்முறை செய்ய வேண்டியது கிடையாது. இது சாமி ரொம்ப சிம்பிளா முதல் அத்தியாயத்திலேயே ஈஸ்வர மதத்தை பின்பற்றினாலே போதும், எவன் ஒருவன் தன்னுடைய சக்தியை தன்னிலே நிலை பெற செய்கிறானோ அவனே ஈஸ்வர மதஸ்தான். தன்னுடைய சக்தியை வெளியில விட்டு செலவு செய்யறவங்க, அதை தீர்க்கிறவர் நிரீஸ்வர மதஸ்தர்னு சொல்லிட்டார். இந்த ஒரு முறையை கடைபிடிச்சாலே, இந்த ஒரே ஒரு பாயிண்ட கடைபிடிச்சாலே இந்த விரதங்கள் எல்லாமே பூர்த்தி ஆயிரும். வெவ்வேறு வகையான செயல்முறையானது இங்க இருக்கிறது இல்ல. நமக்கு அதை பத்தின விவரங்கள் தெரியாததுனால நம்மனால என்ன முடியுமோ, நாம எந்த அளவுக்கு அதை புரிஞ்சுக்கிட்டோமோ அந்த செயல்முறை இங்க செஞ்சுட்டு இருக்கிறோம். அதனால நமக்கு மோட்சமானது கிடைக்க பெறாம கடைசியா செத்ததுக்கு அப்புறம் தான் மோட்சம் அப்படிங்கிற ஒரு கொள்கைக்குள்ள நம்ம வந்துட்டோம். ஏன்னா அந்த கொள்கைக்கு வந்துட்டோம்னா ப்ரூஃப் தேவையில்லை. அவரு இறைவனடி சேர்ந்தார் அப்படின்னு ஒரு கண்ணீரஞ்சலி போஸ்ட் எழுதிட்டோம்னா போதும், அவர் போய் சேர்ந்தாரா இல்லையா அப்படிங்கறது இங்க ப்ரூவ் பண்ண வேண்டியது இல்லை. ஏன்னா அவர் செத்துட்டாரு. அவர் எங்க போய் சேர்ந்தாருன்னு யாருக்கும் தெரிய போறது இல்லை. ஒருத்தர் உயிரோடு இருக்கும் போதுதான் மோட்சம் அடையவே முடியும். ஏன்னா இங்க பந்தத்துல அகப்பட்டிருக்கிறதே ஜீவன் தான். அந்த பந்தத்திலிருந்து விடுதலை ஆகக்கூடிய அந்த நிலைமையத்தான் சாமி மோட்சம்னு சொல்றாரு. அப்ப நாம வாழும் போதே ஜீவன் முக்தர்களாக அந்த ஜீவனானது பந்தத்திலிருந்து விடுதலை அடைஞ்ச ஒரு நிலைமையை நாம அனுபவிச்சு இங்க காமிக்கணும். மத்தவங்களுக்கு காமிக்க வேண்டியதில்லை, நமக்கு நம்மளுடைய அகங்காரத்துக்கு அதை நம்ம காமிக்கணும். அப்பதான் இது பந்தத்திலிருந்து விடுதலை ஆகிறதுக்கான வழிவகை என்னங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அவனவன் உயிரோடு இருக்கும் போதே, தன்னுடைய ஜீவன் தனக்குள்ளாரே நிலைநிறுத்தி வச்சிருக்கும் போதே அந்த ஜீவனுக்கு தேவையான மேல்கதிய அவர் அபியாசம் செஞ்சு மறிக்க படிக்கிறதுனா என்னங்கிறத முன்னமே அவர் அபியாசம் செஞ்சு சரி பண்ணி வச்சிருக்கணும். பிரம்மரந்திரத்தை முன்னமே அவர் ஓபன் பண்ணி வச்சிருக்கணும். முன்னமே அவர் சமாதி நிலைமைனா என்னங்கிறத தெரிஞ்சு வச்சிருக்கணும். முன்னமே ஜீவனானது ஜாக்கிரத நிலைமை அடைஞ்சு தான் சிவன் தாங்கிறத உணர்ந்து இருக்கணும். தான் சதா ஆனந்தித்து இருக்க வேண்டிய ஒரு நிலைமை இதுதான் அப்படிங்கிறத அவர் உணர்ந்து இருக்கணும். இதெல்லாம் செத்ததுக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் கிடையாது.
ஏன்னா நம்ம செத்து போயிட்டோம் அப்படின்னு சொன்னா அங்க அகங்காரமானது வேலை செய்யறது இல்ல. இந்த உடம்பானது விழுந்து போயிருது. அங்க மனசுங்கிறது ஒண்ணு இருக்கிறது இல்ல. ஜீவன்கிறதும் இருக்கிறது இல்ல. இந்த உடம்ப விட்டு வெளியில போகக்கூடிய ஜீவனானது எந்த ஒரு அனுபவத்தையும் அனுபவிக்க போறது கிடையாது. செத்து போனவங்களுடைய அந்த பிணம் அந்த வீட்ல இருக்கும். அந்த உடம்புல இருந்த உயிர் வெளியில போனதா சொல்லப்படுது. அப்படி வெளியில போன அந்த உயிரானது எதை அனுபவிக்கும்னா எதையுமே அனுபவிக்க முடியாது. இந்த மனம் இல்லாமல் தனித்து இருக்கக்கூடிய ஜீவனால எதையுமே அனுபவிக்க முடியாது. அந்த ஜீவனோட மனம் எப்ப சேருதோ அப்பதான் அந்த ஜீவனுக்கு அனுபவிக்கக்கூடிய ஒரு அருகதைங்கிறதே உண்டாகுது. மனமும் ஜீவனும் ஐக்கியமாகும் போது மாத்திரமே ஜீவனுக்கு அனுபவிக்கக்கூடிய ஒரு தகுதிங்கிறது கிடைக்கப்பெறுது. அதனால இந்த வெறுமனே இந்த ஆனந்தத்தை அது ஜீவனால சுலபமாக அனுபவிச்சிட முடியாது. மனசானது ஜீவனோட ஐக்கியமாகணும். அதைத்தான் நம்ம நிஷ்டை அப்படின்னு சொல்றோம். அந்த நிஷ்டை நீண்டு போகும்போது மனமானது லயித்து போன ஜீவனோட லயித்து போன மனமானது மீண்டும் வெளியில வராமல் அதை விட்டு பிரியாமல் அதிலேயே ஐக்கியமாகி இருக்கக்கூடிய அந்த நிலைமையில அது மிக நீண்ட நிலைமையாக இருக்கும்போது இந்த ஜீவனும் கூட தன்னுடைய பழைய ஆதி நிலைமைய அந்த ஈஸ்வரத்துவத்தை அடையறதுக்கான ஒரு வாய்ப்புங்கிறது அது கிடைக்குது. அப்படிப்பட்ட நிலைமையை தான் இங்க மோட்சம் கைவல்யம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மோட்சத்துக்கான அந்த வழிமுறையானது எந்த வகையிலுமே வெளி சார்ந்த விஷயங்கள்ல கிடையாது. அது முழுக்க முழுக்க உள்நிலை சார்ந்த விஷயமா இருக்குது. அப்ப இந்த விரத முறைகளுடைய செயல்பாடும் உள்நிலை சார்ந்து தான் இருக்க முடியும். வெளியில இருக்கக்கூடிய எந்த செயல்பாட்டிலையுமே இந்த விரத முறைகளை நாம மேற்கொண்டு மோட்சத்தை அடைய முடியாது. அதுதான் இந்த அத்தியாயங்கள்ல சாமி 3 வகையான விரதங்கள் பத்தின ஒரு விளக்கங்களாக கொடுத்திருக்கிறாரு. இதுல ஏற்கனவே ஏகாதசி விரதம் முடிஞ்ச உடனேவே அந்த தசேந்திரியங்களுக்கான விளக்கங்களையும் அடுத்தபடியாவே கொடுத்திருப்பாரு. அதுக்கப்புறம் தான் பிரதோஷம் பத்தியும் சிவராத்திரி பத்தியும் விளக்கங்கள் வந்திருக்கும். ஸோ விரதங்களை பத்தி பேசுறதுனால நம்ம தொடர்ந்து முதல்ல 3 விரதங்களையும் பேசிடலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அந்த தசேந்திரியங்கள் பத்தின டாபிக்கை இன்னைக்கு அதை ஸ்கிப் பண்ணிட்டோம். நாளைக்கு நம்ம தொடர்ந்து கவனிக்கும் போது தசேந்திரியங்கள்னா என்னென்ன, இந்த கர்மேந்திரியங்கள் அப்படிங்கிறது ஒரு 5 சொல்றாங்களே, ஞானேந்திரியங்கள்னு சொல்லி ஒரு 5 சொல்றாங்களே, இந்த 5ம் ஆக 10 இந்திரியங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்த முறை நம்ம இதில் சந்திக்கும் போது கவனிக்கலாம். ஸோ இந்த விரதங்கள் பற்றின ஒரு விஷயமாக நான் புரிஞ்சுக்கிட்ட வகையில் நான் உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்ச விஷயம் இதுதான். வேற யாராவது ஏதாவது விஷயங்களை பகிர்ந்துக்கிறதா இருந்தால் பகிர்ந்துக்கலாங்கய்யா. அனைவருக்கும் ஆத்த நமஸ்காரம். ஐயா ஆத்த நமஸ்காரங்கய்யா. ரமேஷ் ஐயா ரொம்ப அருமையாக விளக்கியிருந்தீங்க. இந்த வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த கோயம்புத்தூரில் உன்னை எல்லாத்தையும் கூட்டி வச்சு அந்த கூத்தடிக்கிற விஷயத்த ரொம்ப மிகவும் மென்மையாகவும் அருமையாகவும் நாசுக்காகவும் விளக்கிட்டீங்க. ரெண்டாவது அதுலேருந்து நம்ம தப்பிச்சிருக்கோம் அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் மறைபொருளாக உணர்த்தியதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. ஆத்ம நமஸ்காரம். ஆத்ம நமஸ்காரம். சரிங்க, அப்போ நிறைவு பண்ணிடலாமா? ஐயா பாலசுப்ரமணியம் ஐயா. ஓகேங்கம்மா. அப்போ நாம நிறைவு பண்றதுக்கு முன்னாடி நாளைக்கு ஓய்வு நாளாக இருக்கிறதுனால நான் ஒரு சில விஷயங்களை நினைவுபடுத்தணும்னு நினைக்கிறேன். இந்த வித்தை நமக்கு கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கமே இது எவராலும் வெல்ல முடியாத ஆயுதம். இதை ஒரு நிமிஷம் நேரம் கூட நாம இதை யூஸ் பண்ணாம கீழே வச்சிடக்கூடாது. அப்படி எல்லா நேரங்களிலும் இது யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய எதிராளியினுடைய கண்டமானது துண்டமாக்கப்படுது. ஒருவேளை இது யூஸ் பண்ணாம ஒரு நிமிஷம் நேரம் வச்சுட்டா கூட அந்த எதிராளி நம்மளை பிடிச்சு கீழே தள்ளிடுவாங்க அப்படின்னு சொல்லி சாமி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த எதிராளி யாரு அப்படின்னா
நமக்குள்ளார இருக்கக்கூடிய ராகத்வேஷம்ங்கிறது தான் அந்த எதிராளி. நமக்கு பக்கத்து வீட்டுக்காரனோ, எதிர் வீட்டுக்காரனோ, பின்னாடி வீட்டுக்காரனோ கிடையாது. ஏன்னா அவங்க எல்லாரும் நம்மளுடைய பிரதிபலிப்புகள் தான். இங்க எதிரி அப்படின்னு சொன்னா, சத்ரு அப்படின்னு சொன்னா, அது நமக்குள்ளார இருக்கக்கூடிய ராகத்வேஷம் தான். அந்த ராகத்வேஷமாக இருக்கக்கூடிய அந்த எதிராளிகள் நம்மள பீடிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னா, இந்த வித்தையானது எல்லா நேரங்களிலும் அபியாசத்துல இருந்தாக வேண்டியதா இருக்கு. அதனால தான் எல்லா நேரங்களிலும் இந்த ஆயுதத்த பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்றாரு. ஒரு ஆயுதத்த கையில வச்சுக்கிட்டு அதை எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியாம, இல்ல யூஸ் பண்ண வேண்டிய நேரங்கள்ல யூஸ் பண்ணாம வச்சுட்டோம்னு சொன்னா, ஆயுதம் நம்ம கையில இருந்தும் கூட நம்ம தோல்விய தான் கடைபிடிக்க வேண்டியதா இருக்கும். அதுதான் பலனாக நமக்கு வர வேண்டியதா இருக்கும். அதனால தான் இந்த ஆயுதத்த எப்பவுமே பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி சாமி வந்து நமக்கு பரிந்துரைக்கிறாரு. அப்படி எப்பவுமே நம்மளால பயன்படுத்த முடியுதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நமக்கு எவ்வளோ வேலை கமிட்மெண்ட்டுகள் இருக்குது. அதுல இந்த வித்தைய பத்தி யோசிக்கிறதுக்கு நேரம் இருக்கிறதில்ல. கதி அபியாசம் பண்றதெல்லாம் மறந்துட்டு தான் நம்ம மத்த வேலைகள பார்த்துட்டு இருக்கிறோம். இத நினைவூட்டுறதுக்கே நமக்கு பல பேர் நமக்கு தேவைப்படுறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல, இதை எல்லா நேரங்களிலும் யூஸ் பண்ணக்கூடிய நிலைமைங்கிறது நமக்கு எப்படி உண்டாகறதுக்கான வாய்ப்பு இருக்குது? வேலைக்குன்னு சொல்லி போயிட்டோம்னா, அதுல தான் முழுக்க கவனம் இருக்குது. கதி அபியாசம் பண்றதுக்கு நேரம் இருக்கிறதில்ல. அப்ப நாம அந்த எதிராளியினுடைய பிடிப்புல தான் நாம இருந்துட்டே இருக்க வேண்டியதா இருக்குது. இந்த ராகத்வேஷத்தோடயே நம்ம இணங்கி பயணிக்க வேண்டியதாவே இருக்குது. இத நாம சரி பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அங்க வந்து நமக்கு எப்பவுமே கதி அபியாசம் வரணும் அப்படின்னு சொன்னா, இந்த பழக்கவழக்கம் தான் அதுக்கு சரியான வழி. நாம ஒரு நல்ல விஷயத்த தொடர்ந்து பயன்படுத்தி அத பழக்கப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா, அது இந்த உடம்பும் சரி, மனசும் சரி இந்த பழக்கவழக்கங்களுக்கு அடிமையானது தான் அது. தொடர்ந்து ஒரு விஷயத்த மனசுக்கு குடுத்துட்டே இருந்தா, அதுக்கு உடனே அடிக்ட் ஆயிரும். இந்த உடம்பும் தொடர்ந்து ஒரு விஷயத்த பழக்கத்துக்கு உட்படுத்தணும் அப்படின்னு சொன்னா, உடனே அடிமையாயிரும். இவங்க 2 பேரையும் அடிமைப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா, அதுக்கு பழக்கவழக்கம் தான் சரியான வழி. அப்ப நாம சரியான விஷயங்கள, நல்ல விஷயங்கள இவங்களுடைய பழக்கத்துக்கு அடிமைப்படுத்தணும். இவங்களுக்கு தொடர்ந்து அந்த வேலைகள செஞ்சு, செஞ்சு இவங்கள வந்து பழக்கவழக்கப்படுத்தி ஒரு அடிமையாக்க வேண்டிய வேலைங்கிறது இருக்குது. அப்பதான் நாம மறந்தா கூடவும் அவங்க அத செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு ஒரு 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 உதாரணம் தோணுது. அது இங்க சொல்லலாமான்னு தெரியல. இருந்தாலும் அது சூட்டபிளா இருக்கும்னு நெனைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சவர் ஒருத்தரு எப்பவுமே ஸ்மோக் பண்ணிட்டே இருப்பாரு. வயசு வந்து ஒரு 60 வயசுக்கு மேல இருக்கும். ஒரு 64 வயசு இருக்கும். அவரு சின்ன வயசுலருந்தே நல்லா செயின் ஸ்மோக்கரு. அவரு ஒர்க் பண்ணது ஒரு வாட்ச்மேனா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அதனால வாட்ச்மேன்னா கேட்டுக்கு வெளியில இருக்கக்கூடியவர் தான். அதனால ஸ்மோக்கிங் வந்து அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. டியூட்டில இருந்தாலும் ஸ்மோக் பண்ணுவாரு. வீட்டுக்கு வந்தாலும் ஸ்மோக் பண்ணுவாரு. இந்த ஸ்மோக்கிங் ஹேபிட்ட அவர் நிறுத்துனதே கிடையாது. அத தொடர்ந்து வீட்டுக்கு வந்தாலும் செஞ்சுட்டு இருப்பாரு. வேலையில இருந்தாலும் செஞ்சுட்டு இருப்பாரு. எங்கேயாவது சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனாலும் செஞ்சுட்டு இருப்பாரு. அவருக்கு திடீர்னு ஒரு நாள் ஸ்ட்ரோக் வந்துருச்சு. சுய நினைவ இழந்துட்டாரு. தன்னுடைய மகளுடைய அடையாளம் தெரியல. மகனுடைய அடையாளம் தெரியல. தன்னுடைய மருமகனுடைய அடையாளம் தெரியல. பேரன், பேத்திகளுடைய அடையாளம் தெரியல. தானே யாருன்னு தெரியல. அந்த சுயநினைவை இழந்து அவரு படுத்துட்டு இருக்கிறாரு. ஸ்ட்ரோக் வந்து. ஆனாலும் நான் நேரடியா போய் பார்த்துருக்கிறேன். அவர் ஜோப்புக்குள்ள கைய விட்டு சிகரெட் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்றாரு. ஏதோ ஒரு ஞாபகத்துல தீப்பெட்டிய தேடிட்டு இருக்கிறாரு அவரு. அப்போ தன்னுடைய உடன் பிறந்தவங்க எல்லாத்தையும் மறந்த நிலைமையில கூட அவருடைய ஹேபிட் ஸ்மோக் பண்ணக்கூடிய அந்த ஹேபிட் அவர விட்டு போகவே இல்ல. அந்த சுயநினைவை இழந்த சமயத்துல கூட அவர் அந்த சிகரெட்டையும், தீப்பெட்டியும் அவர் தேடிட்டு இருந்த ஒரு விஷயத்த கவனிச்சு பார்த்தேன். அப்போ எந்த அளவுக்கு இந்த உடம்பானது ஒரு விஷயத்த தொடர்ந்து குடுக்கும்போது அடிக்ட் ஆகுதுங்கிறத நான் உணர்ந்த சமயம் அது. அவர் கெட்ட விஷயத்துக்காக அத வந்து அடிமைப்படுத்தி வச்சிருந்தாரு, இந்த உடம்ப. நாம இப்ப என்ன பண்ண போறோம்னா, நல்ல விஷயத்துக்காக இத அடிமைப்படுத்த போறோம். இந்த கதிய எல்லா நேரங்களிலும் அவர் எப்படி செயின் ஸ்மோக்கர் மாரி கிடைக்கிற நேரமெல்லாம் ஊதி தள்ளினாரோ, நாம உள்ளுக்குள்ளார ஊதி தள்ளப் போறோம். அவர் வெளியில ஊதி தள்ளினாரு புகைய. நம்ம உலகம்ங்கிற புகைய உள்ளுக்குள்ளார ஊதி தள்ளப் போறோம். அத எப்பவுமே மேலும் கீழும், மேலும் கீழும் அபியாசம் செஞ்சு, அந்த ஒரு அடிக்ட்ட நீங்க அத கொண்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. நாம எல்லாரும் கொண்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க. நாம சுயநினைவை இழந்தாலும் கூட இந்த உடம்பு அத சும்மா விடாது. அந்த ஊதுற வேலைய அது சும்மா இருக்காது. அது ஊதிக்கிட்டே தான் இருக்கும். அப்படி ஊதிட்டு இருக்கிற ஒரு அடிக்டடா இருக்கக்கூடிய ஒருத்தரையும் நான் பார்த்திருக்கிறேன். ஒண்டிப்புதூர்ல இருக்கக்கூடிய ராமசாமி ஐயா. அவர் தன்னிலை மறந்தாலும் கூட அது ஊதிக்கிட்டே இருக்கும்.
அவருடைய கட்டுப்பாடு இல்லாமல் அது மேலேயும் கீழேயும் நடந்துக்கிட்டே இருக்கும். அவரு ஊதணும்னு அவர் விருப்பப்படுறது கிடையாது. அவர் வாய மூடிட்டாருன்னா, அது ஆட்டோமேட்டிக்கா மேலேயும் கீழேயும் ஓடிட்டே இருக்கும். ஏன்னா, அந்த அளவுக்கு அவர் அத அடிக்ட் பண்ணிட்டாரு. அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது. இந்த வித்தையானது நாம வாழ்நாள் முழுவதும் நாம உட்கார்ந்து ஊதிட்டு இருக்க வேண்டிய வேலை கிடையாது. சரியாக இத தொடர்ந்து அபியாசம் செஞ்சோம் அப்படின்னு சொன்னா, அது பழக்கத்துக்குள்ளாயிடுச்சு அப்படின்னு சொன்னா, அது தானாகவே நடக்கக்கூடிய விஷயமாக மாற்றம் அடைஞ்சிரும். நாம மறந்தாலும் கூட உள்ளுக்குள்ளார கதி ஓடுற ஒரு நிலைமையானது நமக்கு கிடைக்கப் பெறுங்கிறத அவர் மூலமாவும் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்ப இந்த அடிக்ட்ட 2 வகையான அடிக்ட்டையும் நான் கவனிச்சிருக்கிறேன். ஒண்ணு சிகரெட்ட வெளியில ஊதி, அந்த புகைய வெளியில ஊதக்கூடிய ஒரு அடிக்ட். இன்னொன்னு உலகம்ங்கிற புகைய உள்ளுக்குள்ளார ஊதுன ஒரு அடிக்ட். இந்த 2லயுமே அது சூட்டபிள் ஆயிருக்குது, தொடர்ந்து ஊதுனதுனால. இப்ப இந்த வேலை நாட்கள்ல நம்மளால கதிய அபியாசம் பண்ண முடியல, கதிய மறந்துடுறோம் அப்படிங்கிற ஒரு நிலைமை இப்ப இருக்கிறத நாம மாத்தணும்னா, இந்த ஓய்வு நேரங்கள்லயும், ஓய்வு நாட்கள்லயும் தொடர்ந்து ஊதிக்கிட்டே இருக்கணும். நமக்கு நேரம் அதாவது கமிட்மெண்ட் கம்மியா இருக்குது அப்படின்னு சொன்னா, உடனே அபியாசத்துக்குள்ள போயிரணும். நடந்துகிட்டே கூட ஊதலாம், உள்ளுக்குள்ளாரையே. படிச்சுக்கிட்டே ஊதலாம், படுத்துக்கிட்டே கூட ஊதலாம். நம்ம உட்கார்ந்து ஜெபம் பண்ணும்போது கூட ஊதலாம். இந்த வாய்க்கு வேலை தரல அப்படின்னு சொன்னா, சாப்பிடும்போதும், பேசும்போதும் தவிர மீதி எல்லா நேரங்களிலும் இத மேலும் கீழும் அபியாசம் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். அப்படி இத தொடர்ந்து அபியாசம் செஞ்சா தான், இது இந்த உடம்புக்கு சரியான ஒரு பழக்கத்த ஏற்படுத்தும். நாம மறந்திருந்தாலும் கூட இந்த உடம்பு சும்மா விடாது, அத ஊதிக்கிட்டே இருக்கும். அப்படி ஒரு நிலைமை நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா, நமக்கு இந்த மறதிங்கிறது ஏற்படாது. நாம மறந்தாலும் கூட இந்த உடம்புக்கு மறதிங்கிறது ஏற்படுறது இல்ல. அப்ப நமக்கு இந்த கதி அபியாசமானது சீரா அது பாட்டுக்கு நடந்துகிட்டே இருக்கும். அதுக்கு தான் நாம இந்த ஓய்வு நேரங்களையும், ஓய்வு நாட்களையும் சும்மா இருக்கக்கூடாது. வேற ஏதாவது வேலை இருந்தாலும் கூட வீட்ல ஏதாவது ஒரு வேலை செஞ்சாலும் பரவால்ல. ஊதிக்கிட்டே செய்யலாம். மௌனமா இருந்துகிட்டு கூட செய்யலாம். ஒரு புஸ்தகத்த படிச்சுக்கிட்டே கூட செய்யலாம். இல்ல ஒரு நிலையங்களுக்கு போய் உட்கார்ந்து ஒரு 3 மணி நேரமோ, 4 மணி நேரமோ வைராக்கியத்தோட இந்த 1 மணி நேரம் தீர்மானித்துட்டோம் அப்படின்னா, அந்த 1 மணி நேரம் இடைவிடாமல் ஊதணும்னு ஒரு வைராக்கியத்தோட இருக்கணும். 2 மணி நேரம்னு முடிவெடுத்துட்டா, அந்த 2 மணி நேரமும் இடைவிடாமல் ஊதணும்னு ஒரு வைராக்கியம் எடுத்துக்கணும். அப்படி அத கொஞ்சம் கொஞ்சமா பழக்கப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா, நாளடைவுல அது சதா அபியாசம்ங்கிற நிலைமைக்கு வந்துரும். நாம நம்மளுடைய சுயநினைவை மாறி அதாவது நாம சுயநினைவுல அத பத்தி சிந்திக்காட்டினாலும் கூட, அது உள்ளுக்குள்ளார ஓடுற நிலைமையானது நமக்கு கிடைக்கும். அப்படி ஒரு நிலைமை நமக்கு கிடைக்கப் பெறும்போது தான், இந்த சாமி சொல்லக்கூடிய ஜீவனுக்கு தேவையான மேல்கதியானது நமக்கு கிடைக்கப்பெறும். அந்த மேல்கதிய வச்சு தான் பிரம்மரந்திரத்த தட்டி திறக்க முடியும். பிரம்மரந்திரம் தட்டி திறந்தா தான், நாம உள்ளுக்குள்ளார ஈஸியாக பயணிக்க முடியும். ஒரு சிலர்லாம் உட்கார்ந்த உடனே நிஷ்டைக்கு போயிறதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த அனுபவஸ்தர்கள் நேரடியா பார்த்திருக்காட்டினாலும் கேள்வியாவது பட்டிருப்போம். அவர் உட்கார்ந்த உடனே அவர் நிஷ்டைக்கு போயிருவாரு அப்படின்னு. ஏன்னா, அவருக்கு பிரம்மரந்திரம் திறந்திருக்கிறதுனால, அவர் சுலபமாக நேரா நிஷ்டைக்கு போயிற முடியும். நமக்கு பிரம்மரந்திரம் மூடி இருக்கிறதுனால சிரமப்பட வேண்டியதா இருக்குது. ஒரு 1/4 மணி நேரம் நம்முடைய மனசு அசையாமல் அங்க இருக்கிறதுக்கு 3/4 மணி நேரம் உட்கார்ந்து முயற்சி பண்ண வேண்டியதா இருக்குது. ஆனா பிரம்மரந்திரம் திறந்துடுச்சுன்னா, உட்கார்ந்த 5 நிமிஷத்திலேயே அவர் உள்ளுக்குள்ளார போய் நிஷ்டைக்குள்ள ஸ்டார்ட் பண்ணிருவாரு. அப்போ 1 மணி நேரம் அவரு ஜெபத்துக்கு ஒதுக்குனா, அதுல 55 நிமிஷம் கிட்டத்தட்ட சுமாரா அவருக்கு நிஷ்டையிலேயே அவர்னால அங்க இருந்துற முடியும். அந்த அளவுக்கு அவங்களுக்கான ஒரு நிலைமை வருது அப்படின்னு சொன்னா, அவர் முன்னமே பிரம்மரந்திரத்த அவங்க திறந்து வச்சதுனால தான். அந்த பிரம்மரந்திரத்த திறக்கிறதுக்கு நமக்கு மேல்கதி தேவைப்படுது. அந்த மேல்கதி வரணும் அப்படின்னா, இங்க சதா அபியாசம், இடைவிடாத பயிற்சிங்கிறது தேவைப்படுது. அதுக்கு நாம இந்த ஓய்வு நாட்களையும், ஓய்வு நேரங்களையும் சரியா பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம எல்லாத்துக்கும் நினைவுபடுத்திக்கணும்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் ஆத்த நமஸ்காரங்கய்யா. ஸோ நாளைக்கு சீஃப் கெஸ்ட்டா ஏற்கனவே பாலசுப்ரமணியம் ஐயா சொன்னபடி, அவருடைய மருமகன் வசந்த் ஐயா நம்மளோட அவருடைய அனுபவங்கள பகிர்ந்துக்க போறாரு. அவருடைய புரிதல்கள பகிர்ந்துக்க போறாரு. அத கவனிச்சிட்டதுக்கு அப்புறம், திங்கட்கிழமை கேள்வி பதில் செஷன் வரும். செவ்வாய்க்கிழமை நாம சித்தவேதத்தினுடைய இந்த தசை இந்திரியங்கள்னா என்ன? கர்மேந்திரியங்கள்னா என்னங்கிற ஒரு பகுதிய நம்ம பார்ப்போம். இந்த 2 நாட்களிலுமே கூட தொடர்ந்து நம்ம ஜெகதீசன் ஐயா இந்த ராமதீர்த்த விஜயம் பகுதிகள தொடர்ந்து நம்மளோட வாசிச்சு காமிப்பாரு. அனைவருக்கும் ஆத்த நமஸ்காரங்கய்யா. நாம மீண்டும் சந்திக்கலாம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரங்க. ஆத்ம நமஸ்காரம். நமஸ்காரம்.
ஆத்ம நமஸ்காரம் ஐயா. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம் ஐயா. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம் ஐயா. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம் ஐயா. டைம் இருக்குல்ல ஜி உங்களுக்கு? டைம் எல்லாம் ஃபுல்லா இருக்கு. நான் சும்மா வாக்கிங் பண்ணேன். நீ ஃபுல்லா போகல. நோ ப்ராப்ளம்.